திருச்சிற்றம்பலம். அடுத்தது ஏனாதி நாயனார். ஏனாதி நாயனார் வந்து எயினனூருங்கிற ஊர் அவருக்கு. அந்த ஊரில் ஒரு நல்ல போர் வீரராக, அரசு போர் வீரராக இருப்பார். அவருக்கு நல்ல வீரம். எல்லோரும் அவர்கிட்ட தான் வாழ்வித்தையெல்லாம் படிக்கிறதுக்காக வருவாங்க. அப்படி நல்லபடியாக அவர் படித்து நல்ல ஒரு வீரராக இருக்கார். அவருடைய வேலை, அவர்கிட்ட ஒரு ஒரு நல்ல பழக்கம் என்னென்னாக்கி, இந்த விபூதியினுடைய மகிமை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ஏனாதி நாயனாரை பற்றி சொல்லுங்கள். இவருக்கு விபூதி தான் அவர்கிட்ட உள்ள நல்ல பழக்கங்கள். விபூதி பூசினவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா 3 நேரமும் விபூதி பூசிட்டு தான் சாப்பிடுவாங்க. 3 நேரமும் சாமி கும்பிட்டுட்டு விபூதி பூசிட்டு தான் சாமி கும்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் தாத்தாட்ட கேட்போம், தாத்தா நீங்கள் டெய்லி விபூதி பூசிட்டு போயிருக்கீங்களே, சாமி கும்பிடுதீங்களா, 3 நேரமும் செய்தீங்களே அப்படின்னுட்டு கேட்கும்போது உனக்கு ஒரு கதை சொல்லுதேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சண்முக நாடார் தாத்தா அவங்க பேர். அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தார். அவர் தினமும் அந்த காலத்தில் 5 மணிக்கே எந்திரிச்சிடுவாங்கள்ல, காலையில் எந்திரிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார், டெய்லி ஒரு விபூதி பூசின முகத்தை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை செய்வார். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன செய்யும், ஒரு நாள் ஆளையே வராது. அப்போ என்ன பண்ணுவார், ஒரு நாள் வாசலில் நின்று பார்ப்பார், கிடைப்பார், ஒரு ஆளுமே கிடைக்காது. அதனால ஒவ்வொருத்தருவா பார்க்கலான்னு அப்படியே போய்கிட்டே இருப்பார். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் அவங்க கொல்லையில் என்ன பண்ணுவாங்க, அது திறந்த வெளியாக இருக்கும். அதில் ஆள் வராத நேரம் பார்த்து அவர் ஒரு தோண்டிக்கிட்டு இருப்பார். தோண்டிகிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே சத்தம் கேட்குது அப்படின்னா டங்குன்னு சத்தம் கேட்கணுன்னே பார்த்தாக்கி புதையல் எடுத்துருவார். இவர் எப்போ ஒரு ஆள் கிடச்சிக்கிட்டார, நம்ம அவராது விபூதி பூசிருக்காரான்னு பார்ப்போம் அப்படின்னு இப்படி பார்க்கும்போது இவர் ஆள் அந்த புதையலை எடுக்க முடியும், அங்கங்கே ஆள் வருதான்ட்டு பார்ப்பார். பார்க்கும்போது பார்த்தா இவர் நெத்தியில் விபூதி இருக்குமா. அப்போ இவர் கண்டுக்கிட்டேன்ட்டு போவார். அப்போ கண்டுக்கிட்டேன்னொடனே இவர் நினச்சார், நம்ம புதையல் எடுத்ததை தான் பார்த்துக்கிட்டாங்க பொழுக்கு அப்படின்னுட்டு இவர் என்ன செய்வார், நீ வெளியில் சொல்லாத, அப்போ கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போவாது புதையலெல்லாம். அவங்க யார் எடுத்தாங்களோ அது அவங்களுக்கு தான் சொந்தம். அவர் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் உனக்கு பாதி தரேன்ட்டு அவர் அதில் பாதியை தட்டி கொடுப்பார். அப்போது எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, அந்த விபூதி பழக்கத்தை, அந்த ஒரு பழக்கத்தினாலே அவருக்கு இவ்வளவு கிடச்சிருக்குனாக்கி நம்ம அன்றாடம் இது பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மேன்மை கிடைக்கும்னுட்டு எங்கள் தாத்தா எங்களுக்கு இந்த இதை சொன்னாங்க. அதுக்கும் இந்த ஏனாதி நாயனாருக்கும் நிறைய தொடர்பு உண்டு, சொல்கிறேன். இந்த ஏனாதி நாயனார் என்னன்னாக்கி இப்படி நல்ல அழகாக அரசு பதவி சொல்லப்போனால் எல்லாருக்கும் இவர்கிட்ட வாழ்பயிற்சி பார்த்துட்டு போன பிறகு தான் அங்கே போய் அங்கேயே வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவர் எல்லாருக்கும் வாழ்வித்தை சொல்லிக்கிட்டு அரசுகிட்டேருந்து வாழ்வித்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருப்பார். அவரும் ஒரு நல்ல பெரிய வீரர் தான், அதிசூரன்கிறவர். அவர் என்ன பண்ணுவார், இவர்கிட்ட ஆளையே போகலன்ன உடனே இவருக்கு ரொம்ப எரிச்சலாயிரும். இவர்கிட்ட தானே எல்லாரும் படிக்க போகிறாங்க, நம்மக்கிட்ட யாருமே வரமாட்டேக்காங்களே அப்படின்ட்டு இவர் என்ன செய்வார், வம்புச்சுன்ட்டு எழுப்பார். நிறையா ஒன்றா சொல்லி பார்ப்பார். இவர் சண்டைக்கு போக மாட்டார். அப்போ சொன்னால் யார் வீரன்னு பார்த்துடலாமா, நீனும் வம்படையை கூட்டுவா, நானும் வம்படையை கூட்டு வரேன் அப்படின்னுட்டு யாருக்கு இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்கக்கிட்ட தான் அதுக்கு பிறகு அந்த தொழில் பண்ணிக்கிடணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி வாங்க அப்படின்னுட்டு அப்போ எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் இது போடுவாங்க. அப்போ இவர் கூட்டிகிட்டு ஆள் பூரா அவர்கிட்ட தோந்துக்கிட்டே போகுது அதிசூரன்கிறவர். அப்போ இவன் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இவர்கிட்ட நம்மளால் ஜெயிக்க முடியலையே, அப்போ நம்ம என்ன பண்ணால் இவருக்கு உள்ள வீக்னஸ் என்னன்ட்டு பார்த்துட்டு இவர் நெத்தியில் விபூதி பூசினாக்கி அவரை அடிக்க அப்படின்னோடனே அவர் நம்மளுக்கு இதுக்கு முந்தின ஒரு நாயனார் பார்த்தா அவர் சிவன் உடையார் போட்டிருப்பார், உத்ராட்சியார் போட்டாலும் அப்படி அவரை அடிக்க மாட்டார். இவருக்கு விபூதி பூசினாலே போதும், சிவனடியாராக இருக்காரே அப்படின்ட்டு செய்ய மாட்டார். இவர் என்ன பண்ணார், நல்லா விபூதியெல்லாம் நெத்தி நிறையா பூசிட்டு அன்றைக்கி சண்டைக்கு போகிறாரு. போகும்போது பார்த்தாக்கி என்ன பண்ணார், அங்கே தோக்கும் தருவாயில் இவர் முகமுடியை போட்டுக்கிட்டு தான் சண்டை போடுவார். இது பண்ணும்போது இந்த கவசத்தை நெத்தியை மறைச்சிருக்கதை எடுத்துருவார். அதுக்கு பிறகு பார்த்தாக்கி ஐயோயோ நம்ம ஒரு நல்ல சிவனடியாரெல்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம், அடிக்க போயிருக்கோம் அப்படின்னுட்டு கொல்ல போயிருக்கோம். வாழை உருகும்போது அந்தால இவர் என்ன பண்ணுவார், வாழை
கீழே போடணும்னு கீழே போட்டுருவார். பிறகு கீழே போட்ட பிறகு நினைப்பார், இவர் வந்து ஐயா இவர் ஒரு சிவனடியாராக இருக்கும்போது அவர் எப்படி நம்மளை தாக்குவார், அவர் வந்து நம்ம நிராயுதபாணியாக நிற்கும்போது அவர் நம்மளை அடித்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு இவருக்கு கையில் வாழை வச்சுருப்பார். இந்த சந்தர்ப்பம் பார்த்து அவர் வந்து அவரை அடிச்சிடுவார், கொன்றுவார். அப்போங்கும்போது தான் இவர் சிவபெருமான் சொல்லுவார், நீ வந்து ஒரு சிவன் அடியாராக இருந்த ஒரே காரணத்தினால நீ வந்து இப்படி ஆயிட்டா, நீ வந்து என்னோட அப்படின்னுட்டு அவங்க வந்து தரிசனம் கொடுக்குறாங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் இதை பாட்டாக வந்து சொல்கிறேன். ஏனாதி நாயனார் இது புண்டரீகம் பொன்வரை மேல் ஏறி புலியழிக்கும் தந்தளர வெண்கவிகை தான் வளவர் சோநாட்டில் வண்டு அறை பூஞ்சோலை வயல் மருத தன்பனை சூழ்ந்து எத்திசையும் ஏரிய சீயின் முதுர் எயினூர். அவர் ஊர் வந்து ஏனனூர். வேள கரும்பினோடு மென்கரும்பு தன்வயல் தாழ கதிர் சாலி தங்கு தான் ஓங்கும் தன்மையதாய் வாழை குடித்தழைத்து மன்னிய பொன்பதியில் ஈழ குலச்சான்றோ ஏனாதிநாதனார். சான்றோர் குலம், சான்றோன்னா நாடார். தொன்மை திருநீரு தொண்டின் வழிபாட்டின் நன்மைக்க நின்ற நலமிரும் குன்றாதார் மன்னர்க்கு வெற்றி வடிவாழ் படைப்பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்தொள் வாழின் படைப்பயிற்சி வந்தளவும் எல்லாம் நாளும் பொறுப்பிருப்பால் நன்னும் கடப்பாட்டில் தாளும் தடைமொழியும் கணநாதர் தன்மையும் தொண்டு ஆளும் பெருமை அடித்தொண்டர்க்கு ஆக்குவா நல்லார்க்கும் போன்றும் நன்மை துறையின்கண் எண்ணாத செய்க இயன்பின் ஒழுங்கும் நாள் தள்ளாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் உள்ளான் அதிசுரன் என்பார் உளனானான் மற்றவனும் கொற்றடிவார் படை தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்து உள்ளார் இல்லையெனும் பெருமையானோ மாநிலத்தில் மிக பெருமிதம் வந்து ஒற்று உலகில் தன்னே சால மதித்து உள்ளான் தானாள் விரித்தி கட தங்கள் குலதாயத்தின் ஆனாத செய்தொழிலாம் ஆரிய தன்மை வளோ மேலாளும் தான் குறைத்து மற்றவர்க்கே மேம்படலாம் ஏனாதிநாதர் திறந்து ஏல இகழ் புனைந்தான் ஏலா இகழ் புரிந்தான் கதிரோன் எழுமழுங்கி கால் சாயும் காலை மதில் போல் அழிந்து பெறா மற்றவனும் சுற்ற பதியோருடன் உக்கூட பணி அமல் மேல் சென்று எதிர்போர் விளைப்பதற்கே எண்ணியது துணிந்தான் தோள் கொண்டவள் நாமை சுற்றத்தோடும் துணையாம் கோள் கொண்ட போர் மன்னன் கூட்டத்தோடும் சென்று வாழ் கொண்டதாயம் வலியாரே கொள்வதென முழ்கின்ற செற்றத்தால் முன்கடையுன் நின்றழைத்தாம் வெங்கண் பொலி கிடந்த வெண்முளையின் சென்றழைக்கும் பைங்க குறுநரியை போல்வான் படை கொண்டு பொங்கிய புறம் சூழ்ந்து போர்க்குறித்து நின்ற அங்கன் கடை நின்று அழைத்தான் ஒளி கேளா ஆள்கொள் பொற அழைத்தான் என்று அறியேன்றின் கிளர்ந்து சேர்வு பெற்ற கச்சில் செறிந்த உடைமேல் வீக்கி வார்கடலும் கட்டி வடிவால் பலகை கொடு போர் முனையில் ஏனாதிநாதர் புறப்பட்ட போதின் கண் போர்த்தொழில் கள்ளார் காழ்கற்கும் புறப்பட்ட போதின் கண் போர்த்தொழில் காழ்கற்கும் வீரப்பெரும் சீர்காழைய வேறு இடத்து நின்றார் மரப்படைவான் சுற்றத்தார் கெட்டொடிந்து சரக்கு அருபோ வீரருக்கு இருமருங்கோ சேர்த்தார்கள்
வந்தழைத்த மாறன் வயப்பிலி போத்து அன்னார் முன் தன் தமது வாழ்பயிற்றும் நல்தாயம் கொள்ளுங்கால் இந்த வெளி மேல் கை வைத்து இருவேடம் பொறுப்படையும் சந்தி அமர் விளைத்தான் சாயாதார் கொள்ளுவதன் என்று பகை தோன் உரைப்ப ஏனாதிநாதரது நன்றுனக்கு வேண்டுமே நன்னவனும் என்று உள் மகிழ்ந்து சென்றவன் முன் சொன்ன செரு களத்து போர்க்குறிப்ப கன்றி இருபடையும் கை வைத்து நீர்மலைவார் மேக ஒழுங்குகள் முன்கோடு மின்தீரை தம்மிடையே கோடு மாக மருங்கினும் மண்ணினு வல்வீறு மேரெதிர் செல்வன ஆக நெடும்பலகை கோலம் ஆழ்வினை வாழ்வுடையாடவர் காகமிக மீடந்தளதக்கிரு கைகள் வந்து கலந்தன ஆக நெடும்பல கைகூலம் ஆழ்வினை வாழ்வுடையாடவர் காகம் இடைந்த களத்து இரு கைகளின் வந்து கலந்தனர் கால்களில் காட்டிய மல்லர்கள் கைகளில் மைகள் அடங்கிய வாழொளி வட்டமுனைந்திட வந்திரு கைகளின் முந்தின வேலோடு வேலதி நிழ்வன மேவிய பாதலம் விட்டூயர் ஞாலம் ஒருபணி வீரர்கள் நாதினி மிகின்ற ஒருத்தன வெங்கண் வீரை சீலை வீரர்கள் வேறேறு கையினும் நேர்பவர் தங்கள் சிலை கோலம் முன்னதினாயில் சரங்கங்கள் நெருங்குவ பொங்கு சீனத்தேரி இன்புகை போகு கோடிகள் வளைத்ததீர் செங்கண் விழிக்கணல் சிந்திய சீறு போரிச்சல ஒத்தன வாளொடு நீள்கை துடித்தன மார்பொடு வேல்கள் குழித்தன தோளடு வாழி நிலத்தன தோளொடு தோள்கள் தகைத்தன தாளொடு வார்கடல் இன்றன தாரொடு சூர்சிரமற்றன நாளொடு சீரி மலைப்பவ நாடிய போர் செய் களத்தினில் குருதியின் நதிகள் பரந்தன குறை உடல் ஓடி அலைந்த பெருபடையறு துணி சிந்தின புடை சொறி கூடல் உடம்பம் வீண வெறுவர எருவை நெருங்கின விசியதி துடிகள் புரண்டன இருபடை தனினும் எதிர்த்தவ எதிரெதிசை பரந்தலை நீளிடை முடுகிடந்து எதிர் நெறி இருவல் ஒரு நீரிடை முடுகி நடந்து எதிர்நேர் இருவலில் ஒருவர் தொட தாளிரு தொடையற முன்பெய சாரிகை முறைமை தடித்தனன் பாலடு விடு உடல் வென்றவன் மார்பிடை அறமுன் எரிந்திட ஆழியினவனும் இறந்தனன் ஆயினர் பலர் உள்ளர் எங்கனும் கூர்முனையில் கொடு முட்டின கொடிமின் உருவிய தட்டுடன் நேர்வுறம் உருவ நிரப்புடன நேர்பட எதிரெதி குத்தின ஆர் உயிர் கழியவும் நின்பவர் ஆண்மையில் இருவரும் ஒத்தமை போரடு படை கொடு அழப்பவர் போல்பவர் அளவிலர் பட்டன பொன் சிலை வளைய எதிர்த்தவர் புற்றர அணைய சரம்பட வில் படை துணிவோம் நின்றன வெற்றி கொள்கரி
சுரிகை வழங்கின முற்றைய பெருவளர் இன்றியும் முன்பொடு கொடைநிலை நின்றிட உற்றன உதவிய பண்பீன ஒருத்தனல் உள் சில கண்டர்கள் அடல் முனை மற்றவர் மடிந்தனர் அலர்முக உயிருள என்றூரும் படர் சீரை கரு கொண்டு படர் சீரை கலவு கருக்கோடி படர்வன சுழல்வன துன்றலில் விடு சுடர் விழிகள் இரும்பூச்சை வினையத்தம் உலையில் முகம் போதி புரிமிடை கரியிடை பொங்கிய புகைவிடு தழலை நிகழ்ந்தன தின்படை வயவர் பிணம்படு செங்கள மதனிடை முன்சீலர் புன்வடு வழி சொரியும் கூட பொங்கிய கழுகு பரந்தோடு கொண்டழு பொனிதுனும் முன் செயல் கொன்றுதல் இலர்தலை நின்றன விண்டலர் கொடிவிடு பண்பையில் விஞ்சையர் குமரர் வென்றனர் இம்முனைய வெப்போரின் இடைப்படின் வாழ்வீர் முனையில் வீடிய பின் விடது மிக்கொழிந்து தன்முடை படைஞர் பின் ஆக தாமுன்பு தென்முனைய நதிநாத ஜெயித்தெழுந்தான் வெஞ்சின வாழ்த்திவுமிழ வீர கடல் கழிப்ப நஞ்சணி கண்டற்கு அன்பர்தாம் எதிர்ந்த ஞாட்பின்கண் எஞ்சதி நின்ற இகழ்மூளையின் வேல்முழவ தம் சீரமும் தோளுரமும் தாழும் வில் துணிந்தான் தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீர்வாளில் கொலைப்பட்டார் முட்டாதார் கொள்களை தைவிட்டு தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீரர் வாழில் கொலைப்பட்டார் முட்டாதார் கொள்களத்தை விட்டு நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போது அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போலாயினார் இந்நிலையை விண்களத்தில் ஏற்றழிந்த மானத்தால் தன்னுடைய பல்படைய மீண்டா தமை கொண்டு மின்னொளியால் வீசி வீரர் வம்புலி ஏறு அன்னவர் தமுன் சென்று அதிசூர நேரடந்தான் மற்றவர்தம் செய்கை வடிவாள் ஒளி காண சுற்றி வரும் வட்டனையில் தோன்ற வகை கலந்து பற்றி அடர்க்கும் பொழில்தானோ படை பிழித்து பொன்தட தோல் வீரருக்கு உடைந்து புறக்கேட்டாம் போன அதிசுரன் போரவர் கழிந்த மானமிக மேதுரமாண்டு பவான் கண்பட்டான் ஆன செயல் ஓரிரவும் சிந்தித்து அலமந்தே ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான். யோசனை பண்ணி பார்க்காரு என்ன பண்ணால் அவரை ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. சேட்டாரும் கல்கள் புகழ் கலை தீயனோ நாட்டரை கொல்லாதே நமிரும் விடரித்த வாழ்தயம் கொல் பேர் மலைக்க வருகன தோட்டா புறதற்கு சொல்லி செலவிட்டான். யோசனை பண்ணிட்டு வஞ்சக மனசோட போகிறாரு. இவ்வாறு கேட்டலுமே ஏனாதினாத அவ்வாறு செய்தல் அழுகிது என அமைத்து கைவாழமர் விளக்க தான் கருது மக்களத்தே செவ்வான் உறவோன் வருகன மேற்கொள்வான். சுற்றத்தார் யாரும் அறியவகை சுடர்வாள் பொன்பலகையும் தாமே கொண்டு புறம்போது சுற்றத்தார் யாரும் அறியவகை சுடர்வாள் பொன்பலகையும் தாமே கொண்டு புறம்போது மற்றவர் முன் சொல்லி வர குறித்து அக்களத்தே பற்றலனை முன்வரவு பார்த்து தனி நின்றார். தீங்கு குறித்து அழைத்த தீயோன் நீ
தீரு நீரு தாங்கிய நெற்றினான் தங்களைய எவ்விடத்தும் ஆங்கவரும் திங்கிளையார் என்பது அறிந்தனராய் பாங்கில் திருநீரு பட்டுண்டு பயிலாதான். அவர் திருநீர் பூசிருந்தாக்கி அவரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னுட்டு இவங்க வஞ்சக மனத்தோட நீர் பூசிட்டு போகிறாரு. நெற்றி போக்கிட்டு போகிறாங்க. வெந்நீர் நெற்றி வீரவ பூரம் பூசி உளநெஞ்சில் வஞ்ச கருப்பும் மூடன் கொண்டு உள்ளத்தில் வஞ்சக இதுவும் நெத்தியில் விபூதியும் வச்சுட்டு போகிறார். வெந்நீர் நெற்றி வீரவ பூரம் பூசி உளநெஞ்சில் வஞ்ச கருப்பும் மூடன் கொண்டு வண்ணச்சூடர் வாழ் மணிப்பலகை கொண்டு புண்ணிய போர் வீரர் சொன்ன இடம் புகுந்தான். வெற்றி மடங்கள் விடக்கு வர முன் பார்த்து நின்றார் போர் நின்றார் நிலை கண்டு தன்னெற்றி சென்று கிடப்பு அழவும் தின்பலகையில் மறைத்தே முந்தனி வீரருக்கு எதிரே மூட்டான் மரம் பூண்டான். தலையை மறைச்சிக்கிட்டு சண்டை போடுறாரு. அடல் விலை ஏறு என அடந்தவனை கொல்லும் இறை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதினாத புடப்பெயர்ந்து மாற்றான் பலகை புறம்போக்க கடையவன் தன் நெற்றியின் மேல் வெந்நீர் தாம் கண்டான். கண்ட பொழுது கெட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண்திரு நீற்றின் பொலிவு மேல் கண்டேன் வீணு இனி என்ன. என் நெத்தியில் விபூதியை பார்த்தாச்சு, இனிமே என்னத்துக்கு என்ன அப்படின்னுட்டு அண்டர் பீரான் சீரடியா ஆயினார் என்று மனோ கொண்டு இவர்தான் கொள்கை குறிவழி நேர்பேன் என்று கைவாளுடன் பலகை நீக்க கருதியது செய்யா நீராயுதரை கொன்றார் எனும் தீமே எய்தாமே வேண்டும் எய்தாமை வேண்டும் இவர்க்கென்று இரும்பலகை நெய்வாளுடன் அடர்த்து நேர்வாள் போர் நேர் நின்றான். சிவன் பக்தனாக இருக்காரே, நம்ம இவர்கிட்ட சும்மா நின்னாக்கி நல்லா இருக்காதுன்னுட்டு வாழை கையில் வச்சுக்கிட்டு போய் நிற்கிறாரு. அந்நின்ற தொண்ட திருவுள்ளம் ஆரறிவார் முன்னின்ற பாதகனு தன் கருத்தே முற்றுவித்தான் இன்னின்று தன்மை அறிவார் அவர் கருள மின்னின்ற செஞ்சடையர் தாமே வெளி நின்றார் மற்றினி நாம் போற்றுவது என் வானர் பிரான் அருளை பற்றலதம் கைவாழ் பாசம் மறுத்தருளி உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பருளி பொன்தடியம் பாகனார் பொன்னம்பலம் அடைந்தான். தம்பெரும் சாந்தும் திருநெற்று சார்புடைய எம்பெரு ஏனாதினானர் கடல் இறஞ்சி உம்பிரன் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பொன் நம்பெரு செய்த பணி நாம் தெரிந்தவாறு உரைப்போம்.